இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் பெயரால் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நற்செய்தியானது மத்தேயு 5ஆம் அதிகாரம் இறைவசனங்கள் 13 முதல் 16 வரை கொடுக்கப்பட்டுள்ளது. நற்செய்தியின் வழியாக இயேசு நம்மை பற்றி நாம் சிந்திக்க அழைப்பு விடுக்கின்றார். இயேசு தனது மலை பிரசங்கத்தில் நம் வாழ்க்கையின் நோக்கத்தை பற்றி பேசுகிறார். 2 விதமான பொருட்களை நம்முன் வைக்கின்றார். ஒன்று உப்பு, இரண்டாவது ஒளி. 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இயேசு சுவையை பற்றி கூறுகிறார். உப்பு உணவிற்கு சுவை சேர்க்கின்றது. உப்பு உப்பாக இல்லாவிட்டால் என்ன பயன்? உப்பு தான் செய்ய வேண்டியதை செய்யவில்லை என்றால் அதனால் யாருக்கும் பயனில்லை. வேலை செய்யாத ஒன்று நம்மிடம் இருந்தால் அதை வைத்து நம்மால் ஒன்றும் செய்ய இயலாது. நாம் வாங்கிய ஒரு பொருள் நம் நோக்கத்தை நிறைவேற்றாவிட்டால் பயனொன்றும் இல்லை. அதேபோல்தான் நாம் படைக்கப்பட்டதன் நோக்கத்தை நிறைவேற்றவில்லை என்றால் அவருடைய அரசில் நமக்கு இடம் இல்லை. உப்பு 3 காரணங்களுக்காக பயன்படுத்தப்படுகின்றது. ஒன்று, பழைய ஏற்பாட்டில் பலிபீடத்தின் முன்பு தூபத்துடன் எரிக்கும் பொருளாக. இரண்டாவது, உணவுக்கு சுவையூட்ட. மூன்றாவது, உணவை பாதுகாக்கும் பொருளாக. எனவே இயேசுவின் சீடர்களாகிய ஒவ்வொரு கிறிஸ்தவரும் 3 பண்புகளை கொண்டிருக்க வேண்டும். மற்றவர்களின் வாழ்வில் சுவையூட்டுபவர்களாக, நல்லதை பாதுகாக்கும் நல் மனிதர்களாக, கடவுள் காரியங்களில் அக்கறையுள்ளவர்களாக வாழ வேண்டும் என இயேசு வலியுறுத்துகிறார். 5ஆம் அதிகாரம் 14 முதல் 15 முடிய உள்ள வசனத்தில் இயேசு ஒளியை பற்றி கூறுகிறார். நாம் உலகிற்கு ஒளியாக இருக்க வேண்டும் என விரும்புகிறார். யாரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை. மாறாக அனைவருக்கும் ஒளி தரும்படி விளக்கு தண்டின் மீது வைப்பர். அதேபோல் நாம் ஒவ்வொருவரும் நமது செயல்களால் பிறருக்கு ஒளியாக இருக்க வேண்டும் என இயேசு விரும்புகிறார். 16ஆம் வசனத்தில் உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க என்று கூறுவதன் மூலம் உலகிற்கு நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். உப்பு உணவிற்கு சுவை சேர்ப்பது போலவும் ஒளி இருளை ஒழிப்பது போலவும் பிறரின் வாழ்விற்கு வழிகாட்டிகளாக நமது வாழ்வு அமைய வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவரும் தங்கள் வாழ்க்கையில் கடவுளின் குணங்களை வெளிப்படுத்த வேண்டும். தங்கள் நற்செயல்களால் கடவுளின் மகிமையை வெளிப்படுத்த வேண்டும். அதற்கான அருளை இறைவனிடம் வேண்டுவோம். இறையாசி பெறுவோம். ஆமென்.